சண்டேனா சிக்கன் பிரியாணி இல்லாமையா? நம்ம சேனல்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 பட்டை, ஒரு 8 கிராம்பு, 10 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 2 அன்னாசி பூ, ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கல்பாசி எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரையான பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பவுடரை தான் நம்ம செய்கிற பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். மசாலா ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், லைட்டாக உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்க போகிறோம். இப்படி பண்ணி வைக்கிறதுனால நம்ம பிரியாணி செய்யும்போது சிக்கன் பீஸ் சாஃப்டாக உடையாமல் வரும். குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விடுறோம். அதுக்கப்புறமா நான் இங்கே 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பவுடரை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு நல்லா வணக்கி விடுறோம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பிட்டு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மேலால் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுறோம். இது எதுக்குன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுக்கணும். ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சு திறந்து பார்த்தா சுவையான சூப்பரான பிரியாணி ரெடி.